இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் ஆளுகையும் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில், தேவனே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களை, கிரியைகளை செய்வதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் என்று ஆண்டவருடைய கரத்தில் நாம் எதிர்பார்ப்போடு இருப்போம். தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை தைரியப்படுத்துவாராக. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். The book of Ruth, chapter number 4, verse number 14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாத படிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. Then the women said to Naomi, Blessed be the Lord who has not left you this day without a redeemer, and may his name be renowned in Israel. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தயை செய்கிற ஆச்சரியமான தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. மாறா, என்னை மாறா என்று அழையுங்கள் என்று சொன்ன நகோமிக்கு தேவன் தயை செய்யும் போது கர்த்தர் செய்த கிரியைகளும், தேவன் செய்த ஸ்லாக்கியமும், கர்த்தர் பாராட்டின ஆச்சரியமான கிருபைகளும் இந்த வேத வசனத்திலே, இந்த அதிகாரத்திலே நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ள முடியும். 17வது வசனம் அதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. 17வது வசனத்தில் ஆச்சரியமாய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தினார்களாம். சுதந்திரமற்று போன நகோமியை குறித்து பரிசுத்த வேதாகமம் இப்படி பதிவு செய்கிறது. குழந்தை பிறந்தது ரூத்துக்கு, ஆனால் உனக்கு சுதந்திரம் உண்டு என்பதை கர்த்தர் காண்பிப்பதற்காக இப்படி பதிவு செய்து வைக்கிறார். நகோமிக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி கர்த்தர் அதோடு நிறுத்திவிடவில்லை. அதற்கு அடுத்த பகுதியில் ஒரு காரியத்தை ஆண்டவர் பதிவு செய்து வைக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். எனக்கு யார் உண்டு? கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இனி ஃபர்தரா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி பல கேள்விகளோடு இருந்த நகோமியினுடைய வாழ்க்கை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். ஆண்டவர் ஒரு பிள்ளைக்கு தயவு செய்யும் போது, அல்லது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ தயவு செய்யும் போது அது எப்படிப்பட்ட கிரியையா இருக்கும் என்பதை 17ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கே ஆண்டவர் பதிவு செய்து வைக்கிறார். நகோமிக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தினார்கள். அது போதாது குறைக்கு 100 வருடங்கள் கழித்து நடக்க போகிற, அல்லது இஸ்ரவேல் முழுவதுக்கும், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் வரப்போகிற தாவீதினுடைய சந்ததியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்து வைக்கிறார். ஓபேத் தாவீதினுடைய தாத்தா. கர்த்தர் அதை பதிவு செய்து வைக்கிறார். கர்த்தர் தயை செய்யும் போது நாம் கற்பனைக்கு எட்டாததா இருக்கும், நாம் யோசிக்க முடியாததா இருக்கும். ஆமென். நம்முடைய புத்திக்கு எட்டாத விதங்களிலே தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆகவே நம்முடைய பழைய வாழ்க்கை, நாம் இழந்த சூழ்நிலைகள், இதற்கு முன்பதாக இருந்த நிலைமைகள், இதற்கு முன்பதாக என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படி இருந்ததே, இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறேனே, நான் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லாத நிலைமையில நான் என் வாழ்க்கை மாறாவை போல இருக்கிறதே என்று ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னால், கசந்து போன உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் தயை செய்வார். கர்த்தர் தயை செய்யும் போது அது உங்கள் கற்பனையில கூட எட்டாததாக இருக்கும். நீங்கள் யோசிக்கவே முடியாத காரியங்களை செய்வார். உங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு காரியத்தை செய்வார். கர்த்தர் என்ன அழகா பதிவு செய்து வைக்கிறார். நகோமிக்கு ஆண் பிள்ளை. நீ சொல்லாத, நீ சுதந்திரவாளி அற்றவள் என்று சொல்லாதே, நகோமிக்கு ஆண் பிள்ளை பிறந்தது என்று கர்த்தர் பதிவு செய்து வைத்து 100 வருடங்கள் கழித்து முழு சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளப்போகின்ற ராஜா இந்த சந்ததியிலிருந்து பிறப்பான். சுதந்திரமற்று போனவள் என்று சொன்ன உன் சந்ததியிலிருந்து ஒரு ராஜா பிறப்பான் என்கிற செய்தியை ஆண்டவர் அந்த இடத்துல பியூட்டிஃபுல்லா அந்த வசனத்துல கர்த்தர் பதிவு செய்து வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆச்சரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான தேவனுடைய, அதிசயமான தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கைக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தயை செய்வார். இன்னைக்கு எந்த காரியத்திற்காக நீங்க மனம் சோர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் தயை செய்வார். ஆண்டவரே, உடைய இரக்கம் எனக்கு தேவை என்று மாத்திரம் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் தயை செய்யும் போது உங்கள் கற்பனைக்கு எட்டாததா இருக்கும், உங்கள் புத்திக்கு எட்டாததா இருக்கும், அவைகள் யோசனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த காரியங்களை செய்கிற ஆண்டவர் குறித்து வேதம் பதிவிடுகிறது. அவர் யோசனையில பெரியவர், அவர் செயலில் மகத்துவமானவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் நித்திய பிதா, அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சமாதான பிரபு. அவரை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம்.
அத்தனை ஆச்சரியமான நாமங்களுக்கு சொந்தக்காரன். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு இன்றைக்கு தயவு செய்வேன், கற்பனைக்கும் புத்திக்கும் எட்டாத காரியங்களை உன் வாழ்க்கையில் நான் நடப்பிப்பேன். தேவனே, இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சுதந்திரமற்று போன ஒரு சகோதரியை கர்த்தர் சுதந்திரவாளியாய் மாற்றினது மாத்திரமல்ல, அவருடைய பேரை கர்த்தாவே முழு உலகத்திற்கும் அறியப்படக்கூடிய விதத்தில் மேன்மையாய் கர்த்தர் பதிவு செய்து வைத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, கற்பனைக்கு எட்டாத, புத்திக்கு எட்டாத ஆச்சரியமான தெய்வீக கிருபைகளை, அதிசயமான தேவனுடைய வல்லமைகள் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு எங்கள் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரமும் தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய ஆளுகையும் நிச்சயமாய் தங்கி இருக்கட்டும், தாங்கிக் கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்து நடத்தும். எல்லா கனம், மகிமை, புகழ், பிரஸ்தாபம் யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will with you. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்துவாராக. ஆமென்.